அபிராமி. என்னது வாத்தியார் சொல்லித்தான் நீ பாஸ் பண்றியா? ஏவோயோ எனக்கு எதிரியாயிடுத்தே. சொல்லுமா. விஜி ஒழுங்கா வேலைக்கு போறாளா? விஜி ஒழுங்கா வேலைக்கு போறா. சொல்லுமா. இனிமே அழ மாட்டேன்னு சபதம் எடுக்க சொல்லுங்க. என்னடா அது? நோக்கு என்னமா? நான் லெட்டர் எழுதி தரணுமா வேணாமா? சரி எழுது. நீங்க தினமும் வாக்கிங் போறேளா? நீங்க தினமும். அப்புறம் மெல்லமா மாரியம்மன் கோவில் வரைக்கும் கட்டாயம் வாக்கிங் போங்கோ. நம்ம காமேஸ்வரனுக்கு பொண்ணு பாக்கிறதுக்கு நம்ம கிருஷ்ணவேணியத்தை போறதா சொன்னாலே, பொண்ணு பாக்குற படலம் ஆயிடுதா? படலம் ஆயிடுதா? சுந்தரேசன் நன்னா படிக்கிறான். மத்தபடி நேரம் கிடைக்கும் போது பதில் எழுதவும். பாட்டி உங்களை மிகவும் விசாரித்தார். இப்படிக்கு அன்புள்ள அபிராமி. எழுதிட்டியா? எழுதிட்டேமா. கொஞ்சம் படிச்சு காமிப்பா. போமா, எழுதுறது பெருசு, இதுல படிச்செல்லாம் காமிக்க முடியாதுமா. படிச்சு காட்டுறா கண்ணா. அதாம்மா பிரச்சனை. எழுதினத திருப்பி படிக்க சொன்னா எழுதினவாளுக்கு குட்டு வெளிப்பட்டுருமோன்னு பயம். டே என்னடா எழுதிருக்க? கொண்டாடா கொண்டாடா. அன்புள்ள அப்பாவுக்கு நமஸ்காரங்கள். ஏமா அபிராமி, உங்க அப்பா ஸ்மார்த்தா தானே? அவரை போய் நாமக்காரரா மாத்திட்டானே. என்னடா சுந்தரேசன் இது? நமஸ்காரம்னு சொன்னா நாமஸ்கர்னு எழுதிருக்கியே. அது மட்டுமா, இங்க எல்லாரும் ஷேம்னு எழுதியிருக்கான். அப்படின்னா? ஷேம் ஷேம் பப்பி ஷேம்னா நாம எல்லாரும் மானங்கெட்டவாளா இருக்கோம்னு அர்த்தம். என்னடா இது அபத்தம்? தாத்தா, வேற என்ன கன்றாவி எல்லாம் எழுதிருக்கான்னு பாருங்க. விஜி வலை ஒழுங்கா பின்றாளா? இனிமே ஆழமாட்டேன்னு அவளை சபலத்தோடு வாழச் சொல்லு. என்னம்மா அது? விஜி நல்ல பொண்ணு தானே, அவளை ஏன் சபலத்தோட வாழ சொல்லியிருக்க? நீங்க வாக்கிங் போறேளா? முள்ளமாரி கோயில் வரைக்குமாவது காட்டாயம் வாக்கிங் போங்கோ. என்னம்மா அது? அப்பாவை போய் முள்ளமாரின்னு சொல்லிருக்க? தாத்தா, நான் அப்பாவை மெல்லமா மாரியம்மன் கோவில் வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வர சொன்னேன். உங்க அப்பா அநேகமா நம்ம எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு ஒரு பிடி பிடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். மேல என்ன எழுதிருக்கான்னு படிக்கிறேன். நம்ம கிருஷ்ணவேணி அத்தை பிள்ளை காமேஸ்வரன் பொண்ணு பார்க்க போறதா சொன்னாலே, பொண்ணு பார்க்கற சடலம் ஆயிடுதா? அச்சச்சோ, இது அபசகுனமா இருக்கே. நான் படலோன்னு தான் சொன்னேன் தாத்தா. உன் பிள்ளையால நாட்டுல குழப்பம் வந்துரும் போல இருக்கு. ஐயோ கஷ்டகாலம். பாட்டியை பத்தி ஏதாவது எழுத சொன்னியா? ஆமா தாத்தா, பாட்டி அப்பாவை விசாரிச்சதா எழுத சொன்னேன். உன் பிள்ளையாண்டா பாட்டிக்கு காலை உடைச்சு பட்டி ஆக்கிட்டான். பட்டின்னா என்ன தெரியுமா மலையாளத்துல? தெரியாது தாத்தா. நாயின்னு அர்த்தம். உன் புள்ள பாட்டிக்கு மேல காலை போட மறந்துட்டான். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? பாட்டிக்கு ஏண்டா காலை போடல? பாட்டி ஆச்சாரமோ இல்லையோ, மேல காலை போட்டா பிடிக்காது, அதான் போடல. டேய் தாத்தா, இந்த லெட்டரை நீங்களே எழுதிட்டு போஸ்ட் பண்ணிடுறீங்களா? போட என்னோட தொடலமா பட்டியா? இப்படிக்கு அன்புள்ள அபிராமி. என்ன சந்தேகம் தீர்ந்ததா? அபிராமி உன்னை பத்தி ஒன்னும் தப்பா எழுதலன்னு புரிஞ்சுதா? அவ அப்படி செய்ய மாட்டான்னு நேக்கும் தெரியும். லெட்டர் எழுதினது நீங்களாச்சே. என்ன நேரா திட்ட முடியாம லெட்டர்ல என்ன பத்தி ஏதாவது எழுதிருக்கேளா அப்படின்னு பார்த்தேன். சந்தேகம் உங்க பேர்ல தான். சுந்தரேசன் பாட்டிக்கு கால் இல்லைன்னு எழுதினது சரிதான்.
என்ன பாட்டிக்கு கால் இல்லையா? என்ன சொல்றேன்? உனக்கு சொன்னா புரியாது. நான் லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு வரேன். பாட்டிக்கு கால் இல்லையா? என்ன சொல்றாரு இவர்? நான் நன்னா தானே இருக்கேன். என்ன மாஞ்சி, கல்யாணம் எல்லாம் படு சுறுசுறுப்பா நடக்குது போல இருக்கு. ஆசாமி கண்ணிலே பட மாட்டேங்கிற. ஏன் தலையெழுத்துனா நான் எதை பண்ணாலும் அதை யாருக்கும் தெரியாம பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப உங்களை சந்திக்க வந்திருக்கேன்ல, யாருக்கும் தெரியாம வான்னு நீங்க சொன்னதுனாலதான் தலையில துண்டை கட்டிண்டு திருட மாதிரி வந்திருக்கேன். இங்கதான் இப்படின்னா அங்க ராஜேஸ்வரி மாமி ஆத்துல போய் கல்யாணம் பேசலான்னு பார்த்தா அபிராமிக்கு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியாம வாங்கன்னு அவ சொல்றான். அங்கேயும் திருட மாதிரி போக வேண்டியது இருக்கு. மாஞ்சி, கல்யாணம் பண்றதுதான் சும்மாவா? தாலி கழுத்துல ஏறுற வரைக்கும் பதுங்கி பதுங்கி தான் காய நகர்த்தணும். தாலி கழுத்துல ஏறின அடுத்த வினாடி பொண்ணு வீட்டுக்காரன் பாய ஆரம்பிப்பான், புள்ள வீட்டுக்காரன் பதுங்குவான். என்னமோ ஒண்ணுமே புரியல. நான் கல்யாணம் பண்றேன்னா களவாணித்தனம் பண்றேனான்னு நினைக்க தெரியல. ஏன் மாஞ்சி சலிச்சுக்கிற? பின்ன என்னப்பா, அந்த ராஜேஸ்வரி கிழவி என்ன கூட்டு கல்யாணத்தை காதும் காது வச்ச மாதிரி நடத்துங்கோ, யாருக்கும் தெரியக்கூடாது, உடனடியா ஏதாவது ஒரு கோயில வச்சு முடியுங்கன்னு சொல்றா. இதுல உனக்கு என்ன கஷ்டம்? பண்ணிட வேண்டியது தானே. நேக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜான் நடத்தணும்னு நானும் என் பொண்டாட்டியும் மனக்கோட்டையே கட்டியிருந்தோம். நம்ம எம்பியை கல்யாணத்துக்கு வரவழைச்சு என்னோட செல்வாக்க காட்டலாம்னு நினைச்சிருந்தேன். நான் நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. யோ வாஞ்சி, உன் பொண்ணு கல்யாணத்தோட அவள் வாழ்க்கை நிற்க போகிறதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவளோட மவுசே தனி. இப்போதைக்கு கிழவி என்ன கண்டிஷன் போட்டாலும் எல்லாத்துக்கும் தலையாட்டிடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கல்யாணம் கல்யாணம்னு பறக்கிறேலே, அதை வச்சு அந்த ராஜேஸ்வரி மாமி குடும்பத்தை எப்படி பழி வாங்க போறேன்? கல்யாணங்கிறது ஏன் சார்பா, நீ எனக்கு அவங்கள இணைக்கிற பாலம். அதன் மூலமாக பிஸ்னஸ் பார்ட்னர்னு அவங்கள நாம இணைச்சுக்கணும். முன்னாடியே நீ இதை பத்தி சொல்லியிருக்கேன், நீ மறந்துட்ட. நான் மறக்க மாட்டேன். அந்த அபிராமி குடும்பத்தை மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு இன்னமும் கவலையா இருக்கு. நீ கவலைப்படாத. அந்த குடும்பம் நான் விரிச்ச வலையில சிக்கணும். அதுக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். எப்படியாவது உன் பொண்ணு கழுத்துல தாலி ஏற வச்சிரு. அப்புறம் அவங்க ஒழிஞ்சாங்க. அந்த கிழவி என்ன ஆட்டம் போட்டாலும் நீ வாயை புத்திட்டு இரு. அண்ணா, இந்த கிழவி அபிராமிக்கு தெரியாம இந்த கல்யாணத்தை நடத்துறா. அபிராமி இந்த கல்யாணத்துக்கு வராலும் இல்லையோ தெரியல. சில பேருக்கு போதாத காலம் வந்துட்டா இப்படிதான் யோசிக்காம நடந்துப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அபிராமிக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கிறதா நல்லது. ஏன்னா அவ கெட்டிக்காரி. இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி யார் நிக்கிறாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. அவளுக்கு விஷயம் தெரியாம இருந்தாதான் நம்மளுக்கு வெற்றி சுலபமா கிடைக்கும். நீ கவலைப்படாம போ. தாலி ஏறின உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நான் அடுத்த ஏவுகணையை தயார் பண்றேன். நீங்க இந்த கல்யாணத்துக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் தான் வாஞ்சி இந்த கல்யாணத்தோட அஸ்திவாரம். அஸ்திவாரம் கண்ணில் தெரியாது. அதே மாதிரி நான் கல்யாணத்தும் போது கண்ணில் படமாட்டேன். ஆனா அந்த முகூர்த்தத்தில் ஏறிற ஓம குண்டத்துல என் கோவம் ஆத்திரம் எல்லாம் ஜொலிச்சிட்டு இருக்கும். நீங்க எங்க ஆத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஆத்து கல்யாணம் மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றேன். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னத்துக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிண்டு? எங்க ஆத்துல விசேஷம்னா நீங்க வரமாட்டேலன்னா? சும்மாவா வருவா? தாத்தா கோயில்ல இருந்து காஞ்சு போன புஷ்பம் குங்குமம் விபூதின்னு ஜமாச்சிட மாட்டாளோ? எங்க அப்பா ஓடி ஆடி வேலை செய்யலனாலும் உருண்டு உருண்டு வேலை செய்வா. எங்க அம்மா விதர்னே இழுத்து போத்திண்டு எல்லாரையும் கவனிப்பா. என்னடா தா இது? நீ என் கண்ணு எதிர உங்க ஆத்து மனுஷால இப்படி பேசுறது நன்னா இல்லம்மா. நேக்கே சங்கோஜமா இருக்கு. மாமா, நாங்க இவ்வளவு லட்சியம் பண்றதே விட்டுட்டோம். நீங்க மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இவ இப்படிதான் இருப்பா. நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இதோ பாருங்கப்பா, என் மாமனார் இருக்கச்சே உங்ககிட்ட கேட்டுடுறேன். நேக்கும் ஒரு சாட்சி இருக்கும். என் மாமியாரு உங்களை நான் ஒண்ணுமே கேக்குறது இல்லைன்னு சொல்லி காட்டுறா. அதனால உங்க புது சம்பந்தி கிட்ட சொல்லி என் கல்யாணத்துக்கு போடுறேன்னு சொன்ன நகைகளுக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கோங்க. அந்த பணத்தை என் மாமனார் கையில கொடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கும் மரியாதை. நானும் தலை நிமிந்து மாமியார் ஆத்துக்கு போகலாம். நாளைக்கு மறுநாளே கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் என் ஆத்துக்காரோடையும் மாமனாரோடையும் கிளம்பிடுறேன். என்ன சொல்றேன்? ஏண்டி, நீ உன் மாமியார் ஆத்துல தலை நிமிந்து நிக்கணுன்றக்காக நான் சம்மதி ஆத்துல தலை குடிஞ்சு நிக்க முடியுமா? இதோ பாரு, கல்யாணி நாங்க ஒன்றும் பணத்துக்கு வைக்கல,
அவளா விரும்பி கட்டின்னு போறா. இதோ பாருடி லதா, என் பொண்ணு கல்யாணம். நான் என்ன நகை போட்டுன்னு இருக்கேன்னு பாரு. நான் மூலியா தான் நிக்கிறேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும். ஊரார் கையில கால விழுந்தாவது நோக்கு போடுன்னு சொன்ன நகையை பண்ணி போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இந்த தரித்திரம் பிடிச்ச ஆத்து பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்க வேண்டாம். அம்மா, பக்கத்து வீட்டு மாமி கிட்ட இருந்து தலை சாமான் கேட்டிருந்தியாமே, கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அலமாரில கொண்டு போய் பத்திரமா வை. அலங்காரம் பண்றச்சு நொக்கு போட்டு விடுறேன். என்ன அம்மா, தலை சாமான் எதுக்கு போடுறது? ஆமா, நான் கூட பொண்டுகள் அடிக்கடி தலசாமான்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா என்ன மாமி? ராக்கொடி, பிள்ள, சூரியன், சந்திரன், சுட்டி இது எல்லாத்தையும் தான் தலை சாமான்னு சொல்லுவா. இதெல்லாம் வெறும் அலங்கார பொருள், டாம்பீகம் தான். இல்லண்ணா, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. சூரியன் ஜீவராசிகளுக்கெல்லாம் ஒளிய கொடுத்து வாழ வைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு தன்னை சார்ந்தவாளுக்கு ஞானன்ற ஒளிய கொடுக்கறா. அம்மா, சுட்டி எதுக்கு போடுற? உன்ன மாதிரி சுட்டி பொண்ணு பிறக்கணுங்கிறதுக்காகத்தான். இல்ல மாமா, உச்சந்தலையில நடுநாயகமா பெண்களுக்கு சுட்டிய போடுவா. ஒரு பொண்ணு பிறந்தாத்துக்கும் புக்காத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா இருந்து நடுநிலைமையில செயல்பட்டு யார் பக்கம் தப்பு இருந்தாலும் அதை சுட்டி காட்டி திருத்தணும். நடுநிலைமையோட தவறுகளை சுட்டி காட்டணும் தான் பொண்ணு தலையில நடுநாயகமா சுட்டிய அணிவிக்கிறா. நான் தான் உங்க தவறுகளை சுட்டி காட்டுறேனே, நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். ராக்குடி ஏம்மா போடுறா? ஒரு பெண்ணோட பின் உச்சந்தலையில ராக்கொடி வைப்பா. உண்மையிலே அது எதுக்குன்னா, ஒரு பெண் எப்பவுமே தலை குடிஞ்சு நடக்கணும். சும்மா கண்ணை மட்டும் தாழ்த்திண்டு நடக்க கூடாது. முகம் பூமியை நோக்கி இருக்கணும். பின் உச்சந்தலையில மாட்டிருக்கிற ராக்கொடி எதிர வரவ கண்ணுக்கு தெரியணும். ஆஹா, இந்த பொண்ணு என்ன அடக்கமானவ, நிமிராமல் நடக்கிறா. கழுத்து கொடி கூட தெரியல, உச்சந்தலை கொடி தான் தெரியுதுன்னு சொல்லணும். அந்த நிமிரா கொடி வில்லதான் ராக்கொடியா மாறித்து. நகை போடுறியோ இல்லையோ, எல்லா நகைக்கு பின்னாடி இருக்கிற தாற்பயத்தை சொல்லிடுற. அம்மா, நீக்கு ரொம்ப பசிக்கிறதுமா. இருமா, தாத்தா கோவில்ல இருந்து வந்துட்டோம். நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். வாங்க, என்ன வாங்க. என்ன இப்படி லேட் ஆயிடுத்து? கோயில்ல கூட்டமா? அதை ஏன் கேட்கிறேன் போங்க. பட்டணத்திலேருந்து யாரோ வந்து கோயில்ல சினிமா ஷூட்டிங் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுன்னு இருக்கா. ஏதோ சுப்ரதீகம் துவஜஸ்தம்பத்தை தள்ளி வைங்கன்னு சொன்ன உடனே நேக்கு பயமா போயிடுத்து. அவெல்லாம் போனதுக்கு அப்புறம் கோயிலை சாத்துட்டு வரத்துக்கு செத்த நாழி ஆயிடுத்து. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, இனிமேதான் எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். அடடே, நீங்களாவது சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா? ஆமா, ஏன் முகம் வாடி இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கீள்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்பா, வரச்சே பாலிஷ் கொடுத்த நகலாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேளே. வாங்கிட்டேம்மா, இந்தா இதை பத்திரமா அலமாரில கொண்டு போய் வை. அம்மா, நீக்கும் ஒரு வாட்டி காட்டுமா? அம்மா, எல்லா நகையும் நீக்கேவாமா? ஆமாண்டா செல்லம். அம்மா, நான் ஒரே ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு தரவா? முடியாதுடா செல்லம், கல்யாணம் போது எல்லா நகையும் போட்டுக்கலாம். என்ன எங்க காட்டு? நேக்கு இந்த மாதிரி ஒரு இடம் பார்க்க தெரிஞ்சுதான் நோக்கு. வாயு மூடு, என்ன பேச்சு பேசுற? எல்லாரும் சாப்பிடுவாங்கோ, நான் தட்டை எடுத்து வைக்கிறேன். நாளைக்கு கல்யாணம் நடக்கிற இடத்துல நான் வருவேன். நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்பேன். ஒன்று பணம் கைக்கு வரணும், இல்லை கல்யாணம் நிற்கணும். எது வசதின்னு நீங்களே பார்த்துக்குங்க.
நாளைக்கு கல்யாணம் நடக்கிற இடத்துல நான் வருவேன். நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்பேன். ஒண்ணு பணம் கைக்கு வரணும், இல்ல கல்யாணம் நிக்கணும். எது வசதின்னு நீங்களே பாத்துக்குங்க. नमस्तेस्तु महामायी श्रीपीडेश्वर पूजिते समरकगणहस्ते महालक्ष्मी नमोस्तुते. ஐயோ, அலமாரி திறந்திருக்கு. ஐயோ, அலமாரில வச்சிருந்த நகைகள்லாம் காணுமே. என்னம்மா என்னாச்சு? இங்க வச்சிருந்த நகை எதுவுமே காணும்டி. நீ வைக்கிறச்ச பார்த்தனே, அங்கதான் இருக்கும். சரியா பாரு. இங்க தாண்டி வச்சு காணும்டி. நம்ம ஆத்துல நகை போறது புதுசா என்ன? அன்னைக்கு என் மோதிரம் காணாம போய் கிடைக்கலையா? நகைகளை தேடுறத விட்டுட்டு அப்பா இருக்காளா இல்ல கிளம்பி போயிட்டாளான்னு பாரு. அடியே அடியே, என் வயிற்றுல கொட்டிக்காத. நீ ஆரம்பத்துல இருந்தே கல்யாண விஷயத்துல அஸ்து கொட்டிட்டு வர. தங்க கிட்டே பொறாமையை காட்டுறியே. நேத்து நீ அவன் நகையை பார்த்த பார்வையே சரியில்லை. இங்க பாரு, கல்யாணி வாழ்க்கை கெடுத்துறாத. உன்னை கெஞ்சி கேக்குறேன். அவன் நகையை எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தனா தயவு செஞ்சு கொடுத்துருடி. என்னம்மா கடைசியில என் மேலேயே திருட்டு பட்டம் போடுறியா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சம்பந்தியத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அப்பா அப்பா. என்ன சாவித்ரி, ஏன் கூப்பிட்ட? அப்பா அப்பா, நேத்து நீங்க கொடுத்த நகையெல்லாம் அலமாரில தான் வச்சிருந்தேன். அலமாரி திறந்து கிடக்குறது. உள்ள வச்சிருந்த நகைகளை காணோம். என்னமா சொல்ற? யார் எடுத்திருப்பா? தெரியலையே. ஐயோ, முதல்ல என் பிள்ளையாண்டா உள்ள இருக்கானா பாரு. நான் பண்ண 3 கருமங்களும் என் பிள்ளையாண்டா ரூபத்துல வந்திருக்கேன். லதா லதா, அப்பா எங்க இருக்காரு பாருடி.